வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சோளா பூரி. இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம் வாங்க. சோளா பூரிக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். 1 கப் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதில் மைதா மாவு, ரவை, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு சும்மா ஒரு கிளறிடுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் பூரி மாவு பதத்துக்கு நம்ம இப்போ பிணைஞ்சிக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம நல்லா உருட்டிட்டோம். இப்போ இதை வந்து அப்படியே ஒரு மூடி போட்டு 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம இதை ஊற வச்சிடலாம். அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி மாவு வந்து நம்ம வந்து இது பண்ணிவிட்டு ஊற வைக்கிறோம்னா, பிணைஞ்சிட்டு மாவு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி தொட்டால் அதுக்காக நம்ம இந்த மாதிரி நம்ம ஊற வைக்கிறோம். நீங்கள் எவ்வளோ ஊற வைக்கிறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பூரி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து தேய்ச்சிடலாம். ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சுக்குங்க. இப்போ வந்து நம்ம பூரிக்கு நம்ம எப்படி உருண்டை எடுப்போமோ அதோட 2 மடங்கு பூரியோட கொஞ்சம் பெரிய சைஸாக நீங்கள் எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் பெருசாக எடுத்துக்குங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் போல் மாவு போட்டு நம்ம இதை வந்து கொஞ்சம் அகலமாகவே நல்லாவே தேய்ச்சிடலாம். பெருசாக தேய்ச்சிருங்க. நமக்கு சைஸ் வந்து ரவுண்டாக வேணும்ல, நம்ம ஒரு அச்சியை வச்சு நம்ம இதை கட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் நல்லா பெருசாக தேய்ச்சிக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஷேப் வந்து நமக்கு இப்போதைக்கு ரவுண்ட் தேவையில்லை. நம்ம தேய்க்கும் போது நீங்கள் எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்குங்க. நம்ம வந்து அதாவது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உள்ள ஏதாவது ஒரு பவுல் எடுத்துக்குங்க. அதை வச்சு நம்ம இதை வச்சு இப்படி கட் பண்ணிக்கலாம். வச்சு நீங்கள் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது இப்படி எடுத்தீங்கன்னா நமக்கு இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கும். இதை நம்ம அப்படியே கொஞ்சம் உரிச்சு எடுத்துடலாம். அப்படி பாருங்கள், நான் பவுல் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணேன். இருந்தாலும் நமக்கு எடுக்கும்போது கொஞ்சம் அப்படியே கிளியிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கத்தியை வச்சு கரெக்டாக நீங்கள் கொஞ்சம் அழுத்தி ப்ரௌன் போட்டுக்குங்க. இப்போ இந்த ஓரம்லாம் நம்ம இப்படி எடுத்துடலாம். எடுத்தால் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ரவுண்ட் ஷேப் வருது பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சி இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக எடுத்துக்கலாம். ஒரே மாதிரி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு பூரி வந்து நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இது சோளா பூரினால கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தால் தான் சூப்பராகவும் இருக்கும். இப்போ பூரி மாவை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், இப்போ நான் வந்து பெரிய கடாயில் நான் வந்து 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம எண்ணெய் வந்து நிறைய ஊற்றுறோம்னா, ஏன்னா நம்ம வந்து பூரி வந்து பெருசாக சுடுறதுனால நீங்கள் இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா பூரி வந்து நல்லா பெருசாக உப்பி வரும். இப்போ எண்ணெய் வந்து நான் ஏற்கனவே ஊற்றி நல்லா காய வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் போல் மாவு போட்டு பார்க்குறோம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பூரியை போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு அரிகரண்டி வச்சு இப்படி மேலே வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பூரி நல்லா உப்பி வரும். ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து இதை வந்து கருக விட்டுறக்கூடாது. நல்லா ஒயிட்டாக இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு அந்த சோளா பூரியோட இது ஸ்பெஷலே வந்து பூரி வந்து நல்லா ஒயிட்டாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பூரி உங்களுக்கு நல்லா உப்பி வரணும். இப்போ இதை வந்து நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வச்சிடலாம். இப்போ நமக்கு ஒரு அருமையான சோளா பூரி தயாராகிருச்சு. இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு சோளா பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.